ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அக்கினி வாசல் ஊழியத்தில் ஆண்டவரே செய்து வருகிற எல்லா கிருபைகளுக்காகவும் கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, ஏராளமான நன்மைகளை காண செய்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீரப்பா, அதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஜெபிக்கிற வேலையில் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உம்மிடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும் சொல்லி காத்திருக்கிறாங்கப்பா. இந்த 11 மாதமும் நீங்கள் கூட இருந்து வழிநடத்துனீங்கப்பா. செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, கோடி நன்றிப்பா. இன்றைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மெய் துதிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கூட இருந்து வழி நடத்தினீரப்பா. ஆமாண்டவரே, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே தகப்பனே, படிப்பு, வேலை வாய்ப்பு, சுகம், பலன் ஆண்டவரே, துயரப்பட்ட நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் கை கொடுத்து உதவினீரப்பா. மனுஷ தயவுகளை ஏற்படுத்தி இருக்கிறீர், நன்றி. புதிய குழந்தைகள் பிறக்க செய்திருக்கிறீர், நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகளுக்காக நன்றி, மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதத்தை கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா தகப்பனே, அந்த மாதம் ஆண்டவரை முழுவதும் ஆசீர்வாதமான மாதமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுத்து வாக்குத்தத்தங்கள் அநேகம் கொடுத்து ஆண்டவரே தரிசனங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 12வது மாதம் நாங்கள் ஜெப மாதமாக ஆண்டவரே, அதாவது இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபித்து புதிய ஆண்டுக்காக ஆயத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டு 2025 ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும்படியாக அநேக ஜெபங்கள் ஆண்டவரே பிள்ளைங்க ஜெபிக்கணும். ஜெபம் ஆவினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எங்கள் ஆண்டவரை ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. அவனுடைய ஊழியங்களை கர்த்தர் பெஸ்ட்டாக ஆசீர்வதித்து தேவன் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. உடைய கருத்துக்களை ஒப்புக்கொட்டுக்கிற அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அக்கினி வாசல் ஊழியத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்தி தரும்படியாக ஒப்புக்கொட்டுக்கிறோம். தேவன் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்கள் கருத்துக்களை ஒப்புக்கொட்டுக்கிறோம் அப்பா. எடுத்து செய்கிற பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய வல்லமை மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.